ஏஜ் இருக்கிறதுனால கம்மியா இருக்கிறதுனால, ஏஜ் கம்மியா இருக்கிறதுனால அதோட வீரியம் கொஞ்சம், அந்த நோயோட வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இல்லப்பா, நீ கியூர் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பிகாஸ் உங்க பாடி தாங்கும்ல. வயசானவங்களுக்கு வந்ததுன்னா அந்த அளவுக்கு தாங்காது. ஆமாம். ஸோ அதனால பாசிட்டிவா இருங்க. சரிங்க. இல்லை ஒர்க்கும் வேலையும் கிடச்சிருச்சு. வேலை கிடச்சி 1 மந்த் தான் வெயிட் பண்ணேன் வீட்டில். கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். 1 மந்த் வெயிட் பண்ணேன். அடுத்து ஜூன் லாஸ்ட்டில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ நீங்க வேலைக்கு போக முடியாதா? இல்லை மேடம், அது சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக என்ன இருக்கு உங்களுக்கு சைடு? சரியாக சாப்பிட முடியல, வாமிட் எடுத்தால் மயக்கம் வர மாதிரி ஆகிடுது. சரி, அதுக்கு நீங்க என்ன பண்ணேன்னா, வேலைக்கு போகாம உட்காந்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடும். யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் ஆக்கியபைடு. என்னோட சஜஷன் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீக்வென்ட் இன்டர்வெல்ஸ்ல சாப்பிடுங்க. சொல்றேன் மேடம், வேலைக்கு போறேன்னு சொல்றான். அவர் அவருடைய சைடு எஃபெக்ட்ல வந்து எங்களால அவனை அனுப்ப முடியல. இல்ல ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட பேச. நீங்க முதல்ல அழுவறத நிறுத்துங்க. சரிங்க. அழுது எதுவுமே நடக்க போறது இல்ல. சரிங்க. பையன் தைரியமா தான் இருக்காரு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அருண் சக்தி மேம். எனக்கு தெரிஞ்சே கோவிடுக்கு அப்புறம் ஒரு 3 பேருக்கு இந்த மாதிரி, ஒருத்தருக்கு வந்து ப்ராஸ்ட்ரேட் அதுல கேன்சர் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆனாங்க.